ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் கொஞ்ச நாளாக வீடியோ எதுவுமே போடலை. கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாகவே போடலை. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு தவுசமல்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு 3 பல், தக்காளி பழம் 1, கருவேப்பிலை, அப்புறம் இது வந்துட்டு பருப்பில் வந்துட்டு நான் வெறும் பூண்டு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு அதை வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா முழுசாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. என்னென்னு பசங்களும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நம்ம அரைச்சிட்டா அவங்களும் தாராளமாக சாப்பிடுவாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு போட்டு நம்ம கடுகு தாளிப்பு நல்லா பொரிய விடணும். இப்போ நம்ம வந்துட்டு கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு தாளிப்பு நம்ம இப்போ போட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது. இது நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டோம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்துட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு வதக்கணும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா இப்போது வதங்கிட்டோம். ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் பூண்டு போட போகிறேன். பூண்டு வந்துட்டு அப்படியே போட்டால் வந்துட்டு பசங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கி போட போகிறேன். ஸோ இப்போ நான் பூண்டையும் போட்டுட்டேன். பூண்டை போட்டு நல்லா வதக்குறேன். இப்போது நம்ம வந்துட்டு தக்காளி பழம் போட்டுக்க போகிறோம். தக்காளி போடுறதுக்கு முன்னுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போது நம்ம தக்காளி பழம் போட்டுருவோம். இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஒரு நிமிஷம் வேக விடணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம வந்துட்டு கவுசு முருங்கை கீரை போட போகிறோம். வந்துட்டு இப்போ நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறோம். இதை நம்ம இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்துருச்சு. வாசம் நல்லா வருது. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் ஊற்றிக்க போகிறோம். பருப்பு இதில் போட்டு நம்ம நல்லா வந்து கிண்டிக்கிறோம். நல்லா கிண்டிட்டு இப்போது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ கறி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். நமக்கு தேவையான அளவு வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.